இந்த வயசுக்கு மேலே ஒரு கதையை அவர் வந்து உள்வாங்கி நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தமிழ்லேயும் ஆடியன்ஸ் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. மலையாள நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், திலீபாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்துக்கூடிய நிறைய நடிகர்கள் சொல்லிட்டே போகலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கதை தான். சமீபத்தில் ஒரு படம், ஒரு 4 ஒரு 40+ ஏஜில் இருக்கக்கூடியவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு பார்ட்டிக்காக போகிறாங்க. அங்கே என்ன நடக்குங்கிற ஒரு சம்பவம், அதை வச்சு ஒரு சின்ன நாட்டை வச்சு ஒரு படம். அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு நெக்லஸ் திருடுறாரு. அந்த நெக்லஸை திருடனே போலீஸ்காரன் பிடிக்கிறான். முடிச்சோடனே நான் நெக்லஸ் எங்கே வச்சுக்கிறேன், முழுங்கிட்டேன். நான் முழுங்கிட்டேனோடனே எங்கே எப்போ தருவேன் அப்படின்னா, நான் காலைல பாத்ரூம் போகிறப்ப தரேன்னு அவன் எப்போ பாத்ரூம் போகிறான்றதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு கதை. அப்போ வித்தியாசமான அட்டம்ப்ட் அடிக்கிறாங்க. நடிகர்கள் யாரும் இமேஜ் வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறதே கிடையாது. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வேணும், ஒரு பஞ்ச் டயலாக் வேணும், ஒரு இன்டர்நேஷனல் டான் கூட நான் மோதணும், எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் வேணுங்கிறதுல அந்த இமேஜே பார்க்குறதில்ல. அவங்க கதை இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் விநாயக் அண்ட் மம்முட்டி, இந்த கேரக்டரை விநாயக் தூக்கி போட்டு மம்முட்டியை மாற்றி போட்டிருந்தா இந்த கேரக்டர் அவ்வளோ தூரம் பேசப்பட்டிருக்காது. ஆனால் அந்த கேரக்டர் மம்முட்டி ஒத்துக்கிட்டார்ல, இப்போ ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் வில்லனாக ஒத்துக்கிட்டார்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த படம் வந்து இப்போ பார்த்தா ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட படமாக இருக்குது, எல்லோரும் கொண்டாடக்கூடிய படமாக இருக்குது. இது மாதிரியான புதிய அட்டம்ப்ட் தமிழ்லேயும் வரணும். நம்மளுடைய ஆசை என்னென்னா, இந்த நடிகர்கள் இமேஜுக்குள்ளே மாட்டிக்கிறாதீங்க,